ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப். எங்கேன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுங்கிறதுக்காக சரி ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பாலாஜி பவன் குரோம்பேட்டில் தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அண்ட் எப்போவுமே ட்ரிப் போகும்போது அந்த வழியாக போகிறோம் அப்படின்னா யூஸ்வலாக பாலாஜி பவனில் தான் போய் சாப்பிடுவோம். ட்ராவல் பண்ணும்போது என்றைக்குமே ரொம்ப ஹெவியாக எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு மினி டிஃபன், தோசை, இட்லி அந்த மாதிரி முடிச்சிட்டோம். அண்ட் ஆப்வியஸ்லி ஏர்லி மார்னிங். ஸோ முடிச்சுட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல் ரைட் மக்களே, ஸோ நம்ம திருப்பதி தான் போயிட்டுருக்கோம். ஸோ திருப்பதி நம்ம ஆஸ் யூஷுவல் 300 ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போவோம். அண்ட் இந்த வாட்டியும் அப்படி தான் போகிறோம். நான் உங்களுக்கு முன்னாடி vlog பார்த்தீங்கன்னா திருப்பதி பற்றி சொல்லியிருப்பேன். இட் இஸ் அ பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி மோட்டல் ஹோட்டல் தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்ரீ மோட்டல் ஹைவேன்னு. இங்கே தான் யூஸ்வலாக லாங் ட்ரிப் போகும்போது நாங்கள் டைம்ஸ் லஞ்சோ இல்லை டின்னரோ சாப்பிட்ருக்கோம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் சின்ன வயசில் இருந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த ஹோட்டல் நாங்கள் போயிருக்கோம். அண்ட் நம்ம திருப்பதி பிக் பாஸ்ன்னு நான் சொல்லுவேன் யூஸ்வலாக. பிகாஸ் ஏன்னா நம்ம எந்த ஃபோனோ இல்லை எந்த ஒரு கேஜெட்ஸ் ஆப்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு இருக்கணும். அங்கே எவ்வளோ நேரம் அங்கே உள்ள நம்மளை வச்சுருக்காங்களோ அவ்வளோ நேரம் நம்ம இருக்கணும். ஸோ அதனாலே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா, அவே ஃப்ரம் கேஜெட்ஸ், டெக்னாலஜிஸ் சொன்னும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, போகிற வழியில் திருத்தணி இருக்குதுன்னு சொல்லி திருத்தணி போகலான்னு போயிருந்தோம். திருத்தணி உங்களுக்கே தெரியும், ஸ்டெப்ஸ் ஏறணும்னு மேண்டட்ரி கிடையாது. சைடில் கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ நாங்கள் கார் பார்க்கிங் ரூட் எடுத்துருக்கோம். திருத்தணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் தென் நாங்கள் ரொம்ப மங்கீஸ்லாம் இருக்குது, அது கொஞ்சம் பயம் இருக்குது எனக்கு. தென் அந்த கோயில் ரொம்ப வைபாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ் இருக்குது. எப்போவுமே லாங் டூரில் நம்ம ஒரு மலை கோயில் போகிறோம் அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்களுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். லாங்காக போகும்போது நம்ம எங்கேயாவது என்டர்டெயின்மெண்ட் போகிற இடமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? ஸோ நீங்கள் கோயிலாகவும் இருக்கலாம், ஒரு மலை கோவிலாகவும் இருக்கலாம். நீங்கள் அங்கெல்லாம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நாங்கள் போகும்போது அவ்வளோ கூட்டம், க்ரௌடெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் எங்களுக்குமே ஈஸியாக இருந்தது போகிறதுக்கு. அண்ட் ஒரு சாமிக்குமே நம்மளை கூப்பிட்டு பூஜை பண்ணுவாங்க திருத்தணியில். எனக்கு தெரியல, லைக் அந்த ஃபீல் எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த கோயிலில் வைப்ஸ் வராதில்ல. ஒரு சில இடத்துல மட்டும் தான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். அதில் ஒரு கோயில் தான் எனக்கு திருத்தணி. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போக மாட்டோம். பட் என்னைக்காவது லாங் டூரில் போகணும் அப்படி தோணுச்சுன்னா அந்த மாதிரி போயிட்டு வருவோம். ஸோ அங்கே இருக்க அந்த அட்மாஸ்ஃபியரே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். சுற்றி ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் ஒரே பயம் மங்கி பயம் மட்டும்தான். மற்றபடி ஈஸி ஆக்சசபிள் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் போகணுன்னு நினச்சா இப்போ வேணால் போகலாம். அண்ட் தேட் வாஸ் ஒன் ஆஃப் த ட்ரிப். திருப்பதி கூட ஆட் ஆச்சு. நம்ம திருப்பதி போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆஃப்லைனில் முன்னாடி இருந்துச்சு. ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். அப்போல்லாம் ஆஃப்லைனில் இருந்துச்சு. நம்ம இங்கே டி நகர் டெம்பிளில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். பட் தென் இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. அண்ட் வெரி டிஃபிகல்ட் திங் என்னென்னா, அதில் ஒரு டைமர் போட்டு நமக்கு லோட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமரில் நம்ம போயிடணும். அண்ட் உங்களுக்கு முன்னாடி இப்போ இருக்க கோயில் சாய்பாபா கோயில். போகிற வழியிலே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது. நான் ரொம்ப பெரிய டிவோட்டி சாய்பாபாவுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக போயிட்டு தான் போவேன். அண்ட் நம்ம திருப்பதி போகிற வழியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்ல. கண்ணுக்கு முன்னாடி போயிட்டு லெஃப்ட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்டோன் தெரியுது, ராக் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ராக் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, சங்கு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சங்கு ஷேப்பில் தான் இருக்கும் அது. நீங்கள் ரோட் ட்ரிப் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பில்லர் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் கேப்சர் ஆகிட்டுருக்கு. 4 பில்லர் பார்க்கும்போது அதுவுமே அது எப்படி தனியாக நிற்குது அந்த 4 பில்லர் அப்படின்றது தோணும். இது கலெக்டர் ஆஃபீஸ். அங்கே இருக்க ஒரு கலெக்டர் ஆஃபீஸ். ஆக்சுவலி இதில் பார்க்கும்போது போகிற வழியில் நம்ம எப்போவுமே ரீகலெக்ட் பண்ணுற ஒரு ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கேப்சர் பண்ணி தான் என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே இது எல்லாமே இருக்கும். அண்ட் A to Bயில் தான் நாங்கள் லன்ச் எடுத்துக்கிட்டோம். அங்கேயே போகிற வழியில் A to B இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்க A to B ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பிகாஸ் ரொம்ப ஸ்பைஸ் இருந்தது. மேபி அவங்களோட
ரூல்ஸ் படி தான் அவங்க குக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப ஸ்பைஸாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அண்ட் முசாம்பி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் அங்கே போய் நம்ம தாங்கி நிற்கணும். ஸோ அதனால் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக போனோம். இந்த கையில் வாலினி அது இதெல்லாம் ஸ்ப்ரேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் வலி வந்துச்சுன்னா அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாக்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பல வெப்பன்ஸ் நீங்கள் கையில் வச்சுட்டு போகிறது உங்களுக்குமே சேஃபாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு லேம்ப் போஸ்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய சீரீஸாக லேம்ப் போஸ்ட் அது வந்து கருடர் ஷேப்பில் இருக்கும். ஒரு ஈகிள் மாதிரி, ஈகிள் தானே கருடர், ஸோ கருடர் ஷேப்பில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே நான் ஷார்ட்ஸில் நான் திருப்பதி போகும்போதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு நான் இந்த வீடியோலையுமே போடுறேன். கருடர் ஷேப்பில் அழகாக லேம்ப் வச்சுருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இப்போ ஒரு நாமம் போட்ட மாதிரி பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ பிரிட்ஜோட பில்லர் நாமம் போட்டிருக்கோம். இதுவுமே ஒரு திருப்பதி போகும்போது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் இதெல்லாம் நான் காட்டுறேன். அண்ட் முன்னாடி வந்து அந்த பேசேஜ் தெரியும், அந்த மலையில் இருக்க பேசேஜ் இருக்குல்ல, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சீசன் நல்லா இருக்கிறதுனால வாட்டர் ஃபால்ஸே நல்லா தெரியுது. அந்த ஒரு லைன் மாதிரி தெரியுதுல ஒயிட் கலரில், அது வந்து வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வழியாக தான் நம்ம ஆக்சுவலாக இப்போ மேலே ட்ராவல் பண்ணுவோம் காரில் போகும்போது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக ட்ரெயின் ஆர் இன்னும் வேறு எதுலையாவது போகிறீங்க, வேறு ஏதாவது மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்கன்னா கார் ட்ரைவ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நிறைய பார்க்குறதுக்கு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீனரிலாம். உங்களுக்கு முன்னாடி இப்போ ஒரு நந்தி தெரியும், அதுதான் ஒரு ஜங்ஷன் ஆக்சுவலாக. ஸோ நந்தியை க்ராஸ் பண்ணி நம்ம போகிறோம். ஆக்சுவலாக இந்த செக்கிங் ஏரியா, லக்கேஜ் செக்கிங் ஏரியாவில் நம்மளுக்கு கூட்டமே கிடையாது. விச் மீன்ஸ் நம்ம இங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம திருப்பதியில் க்ரௌட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. பிகாஸ் இங்கே தான் நம்மளோட செக் பாயிண்ட், நம்மளோட கார் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, லக்கேஜஸ்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பயங்கரமான ஒரு லைன் இருக்கும் ஒரு வெஹிக்கிள்க்கும். பட் இப்போ இங்கே கூட்டமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம தப்பிச்சிட்டோன்னு நினச்சேன். தென் மூவிங் ஆன். இப்போ தான் நம்ம மலை ஏறுறோம். நம்மளுக்கு இங்கேயே வந்து செக்இன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் தருவாங்க, லைக் இவ்வளோ மினிட்ஸ் நீங்கள் வந்து மேலே ட்ராவல் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்றது. ஐ திங்க் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 45 minutes ஆர் சம்திங் தட் நீங்கள் கீழேருந்து மேல் மலைக்கு போகிற வரைக்கும் ட்ராவல் பண்ணுற டைம். அண்ட் மேலேருந்து கீழே வர்றதுக்கு ஐ திங்க் இட்ஸ் அரவுண்ட் 25 minutes என்னன்னு தெரியல, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் ரெண்டுமே வேறு ரூட்டு தான். ஸோ நீங்கள் கீழேருந்து மேலே போகிறதுக்கும் மேலேருந்து கீழே வர்றதுக்கும் ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமிங் நீங்கள் ஃபாலோ பண்ணி போகணும். எதுக்கு அதை செய்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக போகணும், ரேஷாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம டைமிங்கோடு கொடுக்குறாங்க. ஸோ தட் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. தென் நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். சாமியெல்லாம் பார்த்தாச்சு. சாமி பார்த்து முடிச்சு நம்ம வெளியில் வந்துட்டோம். க்ரௌட் அவ்வளோ கிடையாது. பட் தென் சீனியர் சிட்டிசன் போகிற டைமில் நாங்கள் லாக் ஆகிட்டோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அரவுண்ட் ஆஃப்டர்நூன் 2 to 4 சீனியர் சிட்டிசன்ஸ் பண்ணுற பேசேஜ் நினைக்கிறேன். அந்த டைம் அவங்கள அலோவ் பண்ணுற டைமில் நாங்கள் வந்து லாக் ஆகிட்டோம். அதனால் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா ஈவினிங் வரைக்கும் எடுத்துருக்காது. பிகாஸ் ரொம்ப க்ரௌடெல்லாம் கிடையாது. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது பூஜை. நாங்கள் போயிட்டுருக்கும் போது 2 எலிஃபெண்ட்லாம் வச்சு அவங்க பூஜை பண்ணியிருந்தாங்க. ஸோ பெரிய பூஜைலாம் போயிட்டுருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் நைட் ரிட்டன் வரும்போது வி ஹேட் ஆர் டின்னர் ஆல்சோ. வெளியில் சாப்பிட்டுட்டு ரிட்டன் போகும்போது எங்களுக்கு கரெக்டாக ஒரு 12:30 or 1 o'clock இருக்கும் நைட் நாங்கள் வீட்டில் ரீச் ஆகும் போது. பட் இஃப் சீரியஸ்லி உங்களுக்கு நைட் ட்ரைவ்லாம் செட் ஆகாது, ஐ மீன் என்னால் 9 o'clock மேலே செட் ஆகாது, 10 o'clock மேலே போக முடியாதுன்னா ப்ளீஸ் டேக் அ ரூம். கீழ் திருப்பதியில் உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நானுமே ஸ்டே பண்ணியிருக்கேன். ஒரு ரூம் வந்து 2500 rupees இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரூம் எடுத்து தங்கிடுங்க. பிகாஸ் அங்கே அந்த ரூம்ஸ் எப்படி இருக்கும்னா லைக் ஃபேமிலி ரூம்ஸாகவே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உள்ளே போய் ஒரு 4 to 5 people கூட ஸ்டே பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்புறீங்கன்னா கூட கிளம்புங்க. டோன்ட் டேக் ரிஸ்க்.
அண்ட் கீழ் திருப்பதி வர வழியிலேயே உங்களுக்கு வந்து A to B இருந்தது திருப்பி. ஸோ இது வேறு A to B. அங்கே போயிட்டு நாங்கள் டின்னர் முடித்தோம். இந்த A to Bயும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் எப்போ திருப்பதிலேருந்து வரும்போது பயங்கர பசியில் இருக்கும். அதனால கொஞ்சம் ஹெவியாக தான் சாப்பிடுவோம். அண்ட் நம்ம முடிச்சாச்சு சாப்பிட்டு. ஸோ நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே போகலை. பிகாஸ் லேட் ஈவினிங் ஆகிடுச்சு, லேட் நைட் ஆகிடுச்சு. That is it, எங்கள் திருப்பதி ட்ரிப் அவ்வளோதான். I hope you enjoyed this video. Thank you so much for watching. Please do subscribe to my channel. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாருக்காவது திருப்பதி பற்றி தெரியணுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you so much for watching. Bye bye.